ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபிபனோசி எண் தொடரில் 12வது உறுப்பின் வர்க்கமூலம் காண்க. ஃபிபனோசி எண் தொடர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் 12வது உறுப்பின் வர்க்கமூலம் கேட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதான் ஃபிபனோசி எண் தொடர் வரிசை. இது எப்படி போடணும் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 1. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் நம்பரை 2வது நம்பரையும் கூட்டி 3வது இடத்துல போடணும். 1 கூட்டி 2ன்னு இந்த 3வது இடத்துல போடணும். அடுத்தது என்ன செய்யணும்னா, 2வது நம்பரையும் 3வது நம்பரையும் கூட்டி 4வது இடத்துல போடணும். இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பரையும் கூட்டி அந்த இடத்துல போடணும். ஓகேங்களா? ஒரு நம்பர் அடுத்து வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன 2 நம்பர் இருக்கோ அதை 2த்தையும் கூட்டி அந்த இடத்துல போடணும். அதே மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக செஞ்சுட்டு வரணும். இப்போ 1 கூட்டினா 2, அதே மாதிரி 2யும் அந்த 1 கூட்டினா 3 இங்கே பக்கத்தில் போடணும். இந்த 2யும் 3யும் கூட்டி அது பக்கத்தில் 5ன்னு போடணும். 3யும் 5யும் கூட்டி அது பக்கத்தில் 8ன்னு போடணும். 5யும் 8யும் கூட்டி அது பக்கத்தில் 13ன்னு போடணும். 8ம் 13 கூட்டினா 21, 13 21 கூட்டினா 34, 21 34 கூட்டினா 55, 34 55 கூட்டினா 89, 55 89 கூட்டினா 144. அதே மாதிரி நம்ம கூட்டிகிட்டே போகலாம். இதுதான் ஃபிபனோசி எண் தொடர் வரிசை. ஓகேங்களா? இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 12வது உறுப்பின் வர்க்கமூலம் காண்க. வர்க்கமூலம் கேட்டிருக்காங்க. இதில் 12வது உறுப்பு என்னென்னு கவுண்ட் பண்ணிகிட்டே வரலாம். 1 2 3 4 5 6. ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ 12வது உறுப்பு என்னென்னா 144. இதுக்கு வர்க்க மூலம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது தான். அதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டுக்கும்போது ரூட் ஆஃப் 144 ஈக்குவல் டு 12. 144க்கு ரூட் எடுத்தால் 12. ஆன்சர் 12. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சுருக்குக கொடுத்துருக்காங்க. 11/8 இன்ட்டு -6/33 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 3/5 வகுத்தல் 9/20 மைனஸ் 4/7 இன்ட்டு -7/5. இது எப்படி சுருக்கிறது? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சுருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? கீழே பாருங்கள், நான் அதை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பாருங்கள், எதை சுருக்கலாம் அப்படின்னா பாருங்கள். மேலே 11 இருக்குது, கீழே 33 8 இருக்குது, மேலே 11 6 இருக்குது. அப்போ 11 33 இதை 11 அடிக்கலாம். 33 ஒரு 11 11 3 13 33. திருப்பி மேலே -6 இருக்குது, கீழே 3 இருக்குது. இதை நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 2 3 6 -2. இப்போ மேலே -2 இருக்குது, கீழே 8 இருக்குது. இதை அடித்தோம் அப்படின்னா 4 2 8. ஓகேங்களா? இப்போ மீதி என்ன தான் இருக்குது இந்த இதில் அப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் மீதி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -1 மைனஸ் இருக்கும். மேலே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். -1 கீழே இந்த 4 மட்டும் இருக்குது. -1/4 தான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்லேருந்து நம்ம சுருக்கணும் விடை. அடுத்த ப்ராக்கெட் 2வது ப்ராக்கெட் பாருங்கள். 1/3 அப்படியே இறக்கிக்கலாம். இது இங்கே வகுத்தல் 2 பின்னங்கள் வகுத்தல் இருக்குது. அப்போ வகுத்தல் இருக்குள்ள சிரமமாக இருக்கும். அதை நம்ம பெருக்கலாம் மாற்றிக்கலாம். இப்போ 3/5 பெருக்கலாம் மாற்றக்குள்ளார 2வதாக இருக்க நம்பரை தலைக்கீழே போடணும். ஓகேங்களா? இப்போ 3/5 பெருக்கல் 20 மேலே போகும், 9 கீழே வரும். 9/20 20/9ன்னு எழுதணும். ஓகேங்களா? அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது 3வது பாருங்கள். 2வது ப்ராக்கெட் முடிஞ்சிச்சு. அடுத்து 3வது ப்ராக்கெட் பாருங்கள். மேலே -7 இருக்குது, கீழே 7 இருக்குது. அதை கேன்சல் பண்ணிக்கலாம். 7 7 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 7 அடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்குது? 4 5. இந்த மைனஸ் இருக்கும், உள்ளே இருக்கிற -4/5. திருப்பி அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் பாருங்கள். -1/4 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 1/3 அப்படியே இறக்கிக்கலாம். இப்போ இந்த ப்ராக்கெட்டை சுருக்கணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளேயே அது சுருப்போம். எதால் அடிக்கலாம் அப்படின்னா, கீழே 9 இருக்குது, மேலே 3 இருக்குது. இப்போ 3ஆல் அடிக்கலாம். 3 3 9. திருப்பி இங்கே 20 5 இருக்குது. இது அடித்தோம் அப்படின்னா 4 5 20. மீதி என்ன தான் இருக்கும்? 4 இருக்கும், கீழே ஒரு 3 இருக்கும். அப்போ 4/3. அடுத்து இந்த லாஸ்ட்டு ப்ராக்கெட் பாருங்கள். இங்கே மைனஸ் அது 2 ப்ளஸ் ஆகிடும். நான் அப்படியே வச்சு அப்படியே கீழே இறக்கி அப்படியே போட்டிருக்கேன். அதில் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அடுத்த ஸ்டெப் பாருங்கள். -1/4 அப்படியே வச்சுக்கலாம். இது பாருங்கள், கீழே டினாமினேட்டர் 3 சேமாக இருக்குது. மேலே அப்படியே கூட்டிக்கலாம். 4 1 கூட்டினோம் அப்படின்னா 5/3.
இதை அப்படியே இறக்கிக்கலாம். கீழே பாருங்கள் டினாமினேட்டர் எல்லாமே வெவ்வேறாக இருக்குது. அதனால் இது எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும் ஏன்னா இது அடுத்தடுத்த நம்பராக இருக்கனால 3த்தையும் அப்படியே பெருக்கிக்கலாம். 4 × 3 × 5 4 3 12 12 5 60. அப்போ 60 தான் எல்சிஎம் கீழே போட்டுக்கணும். இப்போ இதை பாருங்கள், ஒவ்வொரு நம்பர்லேயும் கீழே இருக்கிற டினாமினேட்டர் பாருங்கள். 60ல் எத்தனை 4 இருக்குது, 60ல் எத்தனை 3 இருக்குது, 60ல் எத்தனை 5 இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ 5 4 இருக்கும். இப்போ 15 எடுத்துகிட்டு போய் இந்த 1 கூட பெருக்கணும். அப்போ -15. 60ல் எத்தனை 3 இருக்குதுன்னு பார்க்கணும். 20 3 60. அப்போ 20 எடுத்துகிட்டு போய் இந்த 5 கூட பெருக்கி மேலே போடணும். 20 3 100. 25 100. அடுத்து 5ல் 60ல் எத்தனை 5 இருக்குதுன்னு பார்க்கணும். 12 5 60. 12 எடுத்து போய் இந்த 4 கூட பெருக்கணும். 12 48. இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, இங்கே வெளில ஒரு மைனஸ் உள்ள ஒரு மைனஸ் இருக்குள்ளார ப்ளஸ் ஆகிடும். +48 அந்த இடத்துல போடுவோம். ஓகேங்களா? அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா 2 ப்ளஸ் வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். இது 2 ப்ளஸ் வேல்யூ, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 148. இது மைனஸ் வேல்யூ, அது கூட வச்சு கழிங்க. 148 15 கழிக்கணும். இந்த கழிச்சு இதை போட்டிருக்கோம் பாருங்கள். 133. இப்போ 133/60. இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. இது ஆன்சர். ஓகேங்களா? இது ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். 20 மாணவர்களுடைய கணித தேர்வில் 20 மதிப்பெண்களுக்கு பெற்ற மதிப்பெண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 20 மாணவர்களுடைய கணித தேர்வு மதிப்பெண்கள் 20 மதிப்பெண்களுக்கு வச்சுருக்காங்க. அந்த 20க்கு எத்தனை மார்க் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி 20 மாணவர்களுடைய மதிப்பெண்கள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 15, 20க்கு 15, 20க்கு 16, 15, 17, 19, 20, 20, 15, 17, 19, 20. அடுத்து 17, 18, 15, 16, 17, 19, 18, 20, 18, 19 கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 15 என்ற மதிப்பெண்ணின் நிகழ்வெண் யாது? இந்த நிகழ்வெண் எப்படி போடணும் அப்படின்னா 15 என்ற மதிப்பெண்ணின் நிகழ்வெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 17 எத்தனை தடவை வந்திருக்கு அதை தான் நம்ம எழுதணும் நிகழ்வெண்ணில். ஓகேங்களா? 15ன்னு நம்பரை குறிப்பிட்டு சொன்னால் இப்படி போடணும். அப்புறம் 15க்கும் 20க்கும் இடையே உள்ள எண்கள் எத்தனை, நிகழ்வெண் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 15 20 அதுக்குள்ளார எத்தனை எண்கள் வந்திருக்கு அதை கவுண்ட் பண்ணி போடுறது அது வேறு. இது ஒரு நம்பரை மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னா 15 எத்தனை தடவை வந்திருக்கு அதை தான் நம்ம போடணும், கவுண்ட் பண்ணி போடணும். ஓகேங்களா? 15 எத்தனை இருக்குது பாருங்கள். இங்கே 1 இருக்குது, 1, இது 1, 2, இது 1, 3, 1 2 3 4 பாருங்கள். கட்டம் போடுறேன். 15 எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். வேறு 15 இருக்கா? இல்லை, 4 தடவை வந்திருக்கு. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். சாரி, இது 15ஆ 17ஆன்னு தெரில. சரி, நிகழ்வெண் அப்படின்னு கேட்டாலே இதில் 15 எத்தனை தடவை வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி 17 4 தடவை தான் வந்திருக்கு. 17 என்ற எண்ணின் மதிப்பெண்ணின் நிகழ்வெண் இங்கே 15 போடுறதுக்கு 14 போட்டோம் போல். சாரி, இங்கே 15 போடணும். ஓகேங்களா? 15 4 முறை வந்துள்ளது பாருங்கள். 15 வந்து 4 தடவை வந்திருக்கு. 17 கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த நம்பருக்கு பதிலாக வேறு நம்பர் மாற்றி கேட்டாங்க அப்படின்னா 17 எத்தனை தடவை வந்திருக்குன்னா 1 2 3 4 17 4 தடவை தான் வந்திருக்கு. வேறு எந்த நம்பர் நீங்கள் மாற்றி கேட்டாலும் ஒரு நம்பரை வச்சு கேட்டாங்க, நிகழ்வெண் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அது எத்தனை தடவை வந்திருக்கு அதை நீங்கள் பார்த்து அதை கவுண்ட் பண்ணி போட்டால் போதும். ஓகேங்களா? இப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி 4 முறை வந்துள்ளது. 15 என்ற மதிப்பெண்ணின் நிகழ்வெண் 4. இதே வேறு நம்பர் மாற்றி என்ன கேட்கலாம்? 17 கேட்கலாம். 17க்கு 17 4 தடவை வந்திருக்கு. வேறு நம்பர் 16 கேட்கலாம். 16 எத்தனை தடவை வந்திருக்கு? 1 2. அப்போ 16 நிகழ்வெண் 2ன்னு சொல்லணும். அப்போ 19 நிகழ்வெண் 1 2 3 4, அதுவும் 4 தடவை வந்திருக்கு. அடுத்து 20 நிகழ்வெண் 1 2 3 தடவை இருக்குது. இதே மாதிரி நம்ம சொல்லிட்டு போகலாம். ஓகேங்களா? இந்த சம்மில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.